அம்மா 19/7/2026 ஆடி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. அம்மா எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த திசையில் இருக்கீங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க. அதில் பாம்பில் இருப்பாங்களா, எந்த ரூபத்தில் இருப்பாங்க யாருக்கு தெரியும்? பத்திரகாளி அம்மா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராவுகாலம் முடிஞ்சு நல்ல நேரத்தில் உன் உத்தரவு எதிர்பார்க்குறேன். வந்திருக்கிறவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள், உதவி செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் நான் வேறு ஒன்றும் எதிர்பார்க்கல தாயே. ஒரே ஒரு பழம். காலையில் பூஜையில் தவறாகி போச்சு. மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இந்த பெரிய கோயில், ராஜாக்கள் கட்டப்பட்ட கோயில், 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் கோயில்லாம் அது உலக பிரசித்தமான கோயில்கள். அது எப்படி பூஜை பண்ணாலும் அது ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் அது பூரா பண்ணுறவங்க பூரா பிராமின் தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும். இந்த நான் பிராமின் பண்ணுற சுவாமிகள் இருக்குதே, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. திருவண்ணாமலை கிட்டத்தட்ட 3000 சாமியார் இருக்காங்க. சாமியார் இல்லை, பிச்சைக்காரர்கள். அதில் 30 பேர் தேரமாட்டார்கள், சித்தர்கள், சுவாமிகள், மகால்னு. எல்லாரும் ஒரு வேலை செய்ய மாட்டான், ஒரு கிரிவல பாதையை பெருக்க மாட்டான், ஒரு புஷ்பம் பறித்து கொடுக்க மாட்டான். எல்லாம் கஞ்சி அடிப்பான், தண்ணி அடிப்பான், சிகரெட்டு பிடிப்பான். ஜனங்க அவனுக்கு தானம் தர்மம் வேட்டி கொடுப்பான். உடனே 50 ரூபா 30 ரூபா அடுத்த நிமிஷமே கடையில் போய் விற்றுடுவான். பேட்டி துண்டோ 50 ரூபா. என்ன பண்ணுறது? உலகம் எங்கே இப்படி போயின்னு இருக்கு? எல்லா சாமியும் நான் வெஜிடேரியன், கஞ்சா, எல்லா கெட்ட பழக்கம் இருக்குது. அப்போ எப்படி கோயில்? இந்தியாவில் 70% கோயில்கள் பூட்டப்பட்டு உள்ளது. கிராம கோயில்கள்லாம் பூஜையே இல்லை. இந்த வசதியான கிராமத்தில் இருக்கிற ரெட்டியார்மார்கள் தான் உதவி செய்து அந்த கோயிலை நித்திய பூஜை பண்ணி ஏதோ விளக்கேற்றி அந்த கோயில் விளங்குது. மீதி 30% 25% அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. இந்த அரசாங்க கோயில்லாம் பல கோடி ரூபா வருமானம் இருக்குது, டெபாசிட் இருக்குது, நிலம் இருக்குது, கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்குது. ஆனால் மீதி இருக்கிற 5% ப்ரைவேட் கோயில். அதில் 4% அரசியல்வாதிகள் சப்போர்ட்டில் பெரிய பெரிய ஆளுங்க, ஜனாதிபதி, பிரதமர், உள்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர், முதல்வர், கவர்னர், பெரிய செல்வ சீமான்கள், டாட்டா, பிர்லா, அதானி, அம்பானி, அந்த மாதிரி 4% கோயிலை 1000 கோடி 2000 கோடி கொடுத்து அந்த கோயிலை உலக அறிய செய்கிறாங்க. அதுக்கு திரைப்படங்கள், இந்தியா நாட்டில் சூப்பர் ஸ்டார்லாம் மெசேஜ் கொடுத்து அந்த கோயிலை பிரபலமாக ஆக்கிடுறாங்க. இந்த 1% உண்மை, சத்தியம், நேர்மை. இப்போ என்னுடைய கோயிலெலாம் எடுத்திங்கன்னா 40 வருஷம் ஆகுது. ஒரே ரூபா இங்கே கிடையாது வருமானம். பௌர்ணமிக்கு கோயில் திறக்கிறதே கிடையாது, பல வருஷம் ஆச்சு. தட்டு தீபார்த்தனை கிடையாது, கலெக்ஷன் கிடையாது, நன்கொடை கிடையாது. ஆனால் இந்த கோயில் ஒரு தனி மனுஷன் 72 வயசுலேயும் ஒரு நாளும் கொரோனா காலத்தில் கூட என் கோயிலை மூடலை சார். உலகமே மூடிட்டான் சார். போலீஸ் ரோந்து வந்தால் எல்லாம் யாரும் என்னை கேட்கவே இல்லை சார். நான் என்னுடைய கடமையை நான் கரெக்டாக பண்ணேன். இப்போ தான் தடுமாற்றம் ஆகுது. சரியான பூஜாரிகள் கிடைக்கல. அதனால் கடவுள் கோபம் ஆகிடுறாங்க. அந்த கோபம் என் மேலே காட்டுறாங்க. அதனால் அம்மனுடைய அருள் பரிபூர்ணம் வேணும். எல்லாருக்கும் எல்லாரோடும் கிடைக்கட்டும். துர்காதேவி வணங்குங்க, அங்காள பரமேஸ்வரியை வணங்குங்க, அதருணகாளி வணங்குங்க, சமயபுரத்து மாறி வணங்குங்க, மகாலட்சுமி, மகாமேரு. இப்போது என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று எனக்கு 3வது பழம் கொடுத்துருக்கம்மா. ஆனால் சத்தியம் ஒன்று விட்டால் கதி இல்லைம்மா, ஒன்று விட்டால் நாதி இல்லைம்மா.
அம்மான்னா பேசுகிற உலகத்தில் ஒரே தெய்வம் பத்திரகாளி தான். இந்த 9 கிரகத்தையும் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த உலகத்திலேயே சிவன்கிட்ட கிடையாது, பிரம்மன் கிட்ட கிடையாது, விஷ்ணு கிட்ட கிடையாது, கணபதி கிட்ட கிடையாது, முருகன் கிட்ட கிடையாது. இந்த பத்திரகாளி ஒருத்தி கிட்ட தான் இருக்குது ஐயா. 9 கிரகத்தையும் அப்படியே அப்படியே அடிச்சு அப்படியே நிற்பான். அதனால்தான் இந்த பில்லியம், சூன்யம், காற்று, கருப்பு, செய்வின சன நேரத்தில் பாம்புது, நல்ல பாம்புது அமாவாசையில் உரியிற மாதிரி உரிச்சு எடுத்துருவான். எல்லாருக்கும் எல்லாருளும் கிடைக்கட்டும். இந்த பூஜை பத்திரகாளி அம்மன் பழம் கொடுத்ததுக்கும் அம்மனுடைய அழகான கண்களால் அம்மாவை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். எல்லாருக்கும் எல்லாருளும் கிடைக்கட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும்.